ஏங்க, நீங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக தான் போனீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லலாமா? சொன்னா இவர் எப்படி எடுத்துப்பாருன்னே தெரியலையே. என்னதான் இவர்கிட்ட சொன்னாலும் கடைசியில இந்த விஷயத்துல முடிவெடுக்க போறது அத்தை தான். பேசாம நேரடியா அவங்க கிட்டே சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் அது ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அத்தை கேட்டாலும் கேட்பாங்க. பரவாயில்லைங்க, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா வேணாம், விடுங்க. ஆ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு அத்தை சமைக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லைங்க. இவங்க முகமே சரியில்லையே. சமைக்க தெரியாம நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, எப்படி சமைக்க போறோம்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் பேச போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதை என்கிட்ட சொல்லலாமே, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? என் மேல அந்த நம்பிக்கை ஏன் இவங்களுக்கு வர மாட்டேங்குது? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கலையே. ஐயோ, மனசுல பதட்டம் இருந்தா இப்படிதான் நடக்கும். இவங்க எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. பேசாம உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன்னு வாய் விட்டு கேட்டுடலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்படி கேட்டால் அதை தப்பா எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். ம். இது எனக்கு வச்ச பரீட்சை. எனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா, எங்க வீட்டில் என்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக அத்தை எனக்கு வச்ச பரீட்சை. இந்த மாதிரி உங்க உழைப்பை ஏன் உழைப்புன்னு சொல்லி ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாராவது ஒருத்தர்கிட்டயாவது உண்மையா இருக்கணும், இல்லைன்னா எல்லார்கிட்டயும் நடிக்கிற மாதிரி ஆயிடும். எனக்கு சமைக்க தெரியாதுங்கிற உண்மையை அத்தைக்கிட்டையும் இவர்கிட்டயும் மறைக்கிறது தப்புன்னு தோணுது. ஏங்க, தண்ணி ஏதாவது வேணுமாங்க? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சமையலை பற்றி. மாங்காடு அம்மன் கோயில் இருக்குல்ல, இன்னைக்கு ராத்திரி பாத யாத்திரை வந்த பக்தர்கள் கொஞ்சம் பேர் அங்கே தங்கியிருக்காங்க. விடிய காலையில் சாப்பிட்டு திரும்ப அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என் கையால் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். எப்படியும் ஒரு 10 பேருக்கு சமைக்கணும். நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் வந்து சமையல். ஐயோ, நீங்க எதுவும் பண்ண வேணாங்க, நான் தான் சமைக்கணும். என் கையால தான் சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க சும்மா கூட சப்போர்ட்டுக்கு இருந்தா போதும். ஏங்க, டைமை பாருங்க, இப்பவே 12 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்துல சமைக்கணுமா? ஆமாங்க, இப்ப சமைச்சாதான் காலையில் அவங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் என் கூட வாங்க.
கொஞ்ச நேரத்தில் சமைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வீட்டில் சமைச்சா எல்லாரும் தூங்குற நேரத்தில் கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். நாம கடைக்கு போயிட்டு சமைக்கலாம். விடு அர்ச்சனா. எங்க என்கிட்ட பேசாதீங்க. ஒழுங்கா பாக்கெட்ல பணத்தை வச்சிருந்தா 10,000 மிச்சமா இருக்கும்ல. டேய் கத்தாத, வெளியே கேட்க போகுது. கத்தம் என்ன பண்ண சொல்றீங்க? சரி அர்ச்சனா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே ஓட முடியும்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள். என்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துதானே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டிருக்கலாம்ல. ச்சே, இப்படி ஆயிடுச்சேங்க. என் மனசே ஆறல தெரியுமா? இந்த 10,000 சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு பாடுபட்டிருப்போம், எவ்வளவு உழைச்சிருப்போம். ஆமா அர்ச்சனா, போச்சுதான். ஆனா அந்த வீட்டு செலவுக்குன்னு நாம எதுவும் கொடுக்கலங்கிறது உண்மைதானே? வீட்டு வாடகைன்னு கணக்கு போட்டாலே கணிசமா ஒரு அமௌண்ட் வந்துடும். என்னது வீட்டு வாடகையா? ஏங்க இது சொந்த வீடுங்க. இதுல உங்களுக்கும் சம பங்கு இருக்கு. ஏய் என்னடி திடீர்னு பங்கு பத்தி எல்லாம் பேசுற? அப்ப பங்கு இல்லையா? சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி குடும்பத்தை ரெண்டாக்குற லெவலுக்கு போயிடாத. பணம் போனதுல எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அடுத்த மாசம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அத பத்தி யோசிப்போம். அது எப்படிங்க முடியும்? ஒரு தடவை கொடுத்து பழகிட்டா அப்புறம் ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்க்க தானே செய்வாங்க. இனிமே கொடுக்காம இருக்கணும்னா நம்ம தொழிலுக்கு பெரிய நஷ்டம் வரணும். வாய மூடு. மூட்டை பூஜைக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையா? இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பயந்து தொழில் நஷ்டமாகணும் அப்படி இப்படின்னு பேசுற? அப்படிலாம் ஆசைப்படலங்க. நஷ்டம் நினைச்சா மட்டும்தான் ஐயோ பாவம் அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் கேட்க வேணாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இல்லனா இத தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்போ அம்மா நம்ம கிட்ட பணம் வாங்குறதுக்காகவே இவ்வளவு நேரம் முழிச்சிருந்திருக்காங்க. ஆமா ஆமா, உங்க அம்மாவை ரொம்ப மெச்சுக்கோங்க. எப்பயுமே மூத்த மகனும் மருமகளும் தான் பெருசு. நீங்களும் நானும் எப்பவும் 2ஆம் பட்சம் தான். இத்தனைக்கும் நான் வீட்டு வேலையும் செஞ்சு கடை வேலையும் செய்யறேன். அந்த சந்தியா என்ன பண்றா? இன்னைக்கு முழுசா சமையல் கூட செய்யல. ஆனா அவளை எந்த இடத்துலயும் உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் விட்டு கொடுத்ததே இல்ல. ஏய் இப்ப எதுக்கு நீ கண்டதையும் பேசுற? பணம் கையை விட்டு போச்சேங்கிற விரக்தியில கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாங்க ஆமா, எனக்கு அந்த கடுப்பு இருக்க தானே செய்யும். ஏன் உங்களுக்கு இல்லையா என்ன? எங்க எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அத்தை கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியாவை புடிச்சிட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க அம்மா கைக்கு போன பணத்தை நீ எந்த காலத்திலயும் திரும்ப வாங்க முடியாது. நான் திருப்பி கேட்க போறேன்னு யார் சொன்னா? இது வேற திட்டம். அவங்களா கொண்டு வந்து பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அதான் கேக்குறேன், எப்படி? சொல்றேன். ஆமா, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? எதுவும் பிரச்சனை ஆகாதுல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. யாருக்காவது தெரியவா போது? நம்ம பாட்டுக்கு காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை அப்படியே முடிச்சிட வேண்டியதான். ஏற்கனவே திருட வந்துட்டு போனதையே அண்ணி சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் பாத்துக்க. ஒரு தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த தடவை அதை கச்சிதமா செஞ்சிடணும். இப்படி எல்லாம் பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கே ஆகாது. சரி விடு, நீ சொல்ற. கண்ணை மூடிட்டு நான் உன்னை நம்புறேன். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி அர்ச்சனா, நாளைக்கு பண்ணிடலாமா? இன்னது நாளைக்கா? இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கே இப்பவே போய் செஞ்சு முடிச்சிடணும். வாங்க போலாம். டேய் இப்பவே வா, அம்மா முழிச்சுக்க போறாங்க. வாய்ப்பே இல்ல, அவங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சத்தம் போடாம வாங்க. மெதுவா சத்தம் போடாம அடி மேல அடி வச்சு வாங்க. சரி. யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு வந்துட்டாலும் பஞ்சாயத்து ஆயிரும். சரிடி. என்னங்க தெரியாமடி. ஆஃப் பண்ணுங்க. மூஞ்சி யாராவது ஆலியா எந்திரிச்சு பாரு. வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் யாரும் எந்திரிச்சு வர மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? போய் குடோன் சாவி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துருங்க.
இவரு வேற. ஐயோ, அத ஆஃப் பண்ணி தொலையா. பாயா என்கிட்ட. மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டேன். இது போதுமா? பத்தாது. ஒரு பெரிய பேரல் வாங்கிட்டு வருவோம். ஐயோ, இந்த நேரத்துல கடை எங்க இருக்காதே? ஐயோ, வந்து தொலைங்க. அர்ச்சனா, எனக்கு பயமா இருக்கு அர்ச்சனா. நம்ம 2 பேர் மட்டும் தனியா போகணுமா? ஏன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போவோமே. வாயா முதல்ல. வேணாடி, நம்ம போய் படுத்துக்கலாம்டி. வாடி. ஐயோ, வாயா, வா, வா. நீ வெளிய போய் ஆம்புலன்ஸ் சொல்லிக்காத. என்னதான் நீ ஐடியா கொடுத்தனாலும் வன்முறையா ட்ரீட் பண்ற. நான் உன் புருஷன். ஆமா, புருஷன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. மரியாதையா வாயை மூடிட்டு வா. ஹேய், இரு 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 இரு. அந்த சாவியை முதல்ல கொடு. ஐயோ, அதை ஆஃப் பண்ணி தான் தொலையா. ஐயோ, இது குடான் சாவி இல்லையா? நம்ம கடையோட கொத்து சாவி. என்னடா? வேஸ்ட். கொத்து சாவியா? கொடுத்த ஒரு ஐயோ. விஷயத்தை இது உருப்படியா சரியா? உருப்படியா சரியா? இப்ப போய் நான் கரெக்டா எடுத்துட்டு வரேன். ஓகே? அப்பா சாமி, நீ இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்ட. நீ இங்கே இரு, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, இரு. இந்த என்ன? இதை எடுத்துக்க. உனக்கு பாதுகாப்பா இருக்கும். நீ நானும் வரேன். வராம இருக்கிறதா சாமி எனக்கு பாதுகாப்பே. அச்சு, அச்சுமா. ஐயோ, ஏங்க, நிஜமாவே இந்த நைட் டைம்ல போய் அன்னதானம் செய்யணுமா? நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் நாம பகல்ல போய் கூட பண்ணலாம்ல. அதான் சொன்னேனுங்க, இது வேண்டுதல். அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து பாத யாத்திரை வரவங்க. இன்னைக்கு நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஆர்வமா காத்திருப்பாங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? ம், சரி, வாங்க போலாம். ம். சரி, நான் போய் லைட் போட்டுட்டு வரேன். ஏங்க, ம். வேண்டாங்க. லைட்டு வெளிச்சத்துல யாராவது எந்திரிச்சிட போறாங்க. அப்புறம் தூக்கம் கெட்டு போயிடும். இப்படியே போயிடலாம் வாங்க. ம். ம், ஏங்க, எனக்கு தாகமா இருக்கு. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடவா? கொஞ்சம் என்னங்க, நிறையவே குடிச்சிட்டு வாங்க. ஆனா ம். சத்தமே இல்லாம போயிட்டு வாங்க. வரும்போது கடையோட சாவி இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஆ? சரிங்க. ஐயோ, இவங்க இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. அர்ச்சனா, சந்தியா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ற? நான் தண்ணி குடிக்க வந்தேன். நானும் தண்ணி குடிக்க தான் வந்தேன். இந்தாங்க. இல்ல இல்ல, நான் குடிச்சிட்டேன். பை பை, குட் நைட். குட் நைட். ஏய், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். ஏய், இவன் எதுக்குடி வந்தா? எனக்கு தெரியலங்க. ஏங்க, வண்டியை உள்ள எடுத்து வச்சுட்டேன். அப்படியே நடந்து போயிடலாமா? நைட்டு நேரத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அர்ச்சனா, இவங்க 2 பேரும் திடீர்னு எங்க கிளம்பிட்டாங்க? பொல்லு உள்ளவன் பக்கோடா சாப்பிடுறான். பொண்டாட்டிய நடுராத்திரியில ஊர் சுத்த கூட்டிட்டு போற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? இந்த நேரத்துல நீ ஸ்கோர் பண்ணியே ஆகணுமா அர்ச்சனா? விடியா, இந்தா இது புடி. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பாப்போம். உள்ள ஒன்ன பாக்கல. சந்தியா என்ன பாத்துட்டா. பாத்துட்டாளா? என்னடி சொல்ற? ஆமாயா. என்னடி ஆச்சு சொல்லு. ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆவாதுல. பயப்படாதியா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வா போலாம். ஏய், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. யாரும் பார்க்கல, வாங்க போயிடலாம். ஆ.
எப்படி வாயை பொழந்துக்கிட்டு தூங்குறான் பாத்தீங்களா? சக்கரை டெய்லியும் இங்கே தான் தூங்குவானா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பக்கத்துல அவன் மாமா வீடு இருக்கு, அங்கதான் தங்கியிருப்பான். பெரும்பாலும் அங்கதான் போவான். நேரம் ஆயிடுச்சுன்னா இங்கே படுத்து தூங்கிடுவான். சரிங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போமா? ம். ஆ, என்ன செய்யலாம்? ஆ, வெஜிடபிள் பிரியாணியும் கேசரியும் பண்ணிடும். ஆ. காலையில சுட சுட கொண்டு போய் கொடுத்தா அவங்களும் நல்லா ஆசையா சாப்பிடுவாங்க. அதுக்கு காய்கறி எல்லாம் வேணுமே. அதெல்லாம் இங்க இருக்குங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ம். இந்த பச்சை பட்டாணி, பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்குங்க. சரசரன்னு வெட்டி வச்சிட்டோம்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். 10 பேருக்கு சாப்பாடுங்கிறதுனால இந்த டம்ளரால ஒரு 5 டம்ளர் போட்டா சரியா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா சாதம் நல்லா வருங்க. ஆனா நமக்கு நேரம் தான் இல்ல, காய்கறி வெட்டுற வரைக்கும் ஊறட்டும். நீங்க எப்பையில இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? அதுவா, ரொம்ப சின்ன வயசுல சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ தம்பி தங்கச்சி எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. அப்பாவும் வேலைக்கு போயிடுவாரு. எல்லாருக்கும் ஒத்தால சமைக்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு உதவி பண்ண போய் அப்படியே நானும் கத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஸ்வீட் ஸ்டால் திறந்த பிறகு இதுவே வேலையாயிடுச்சு. ஐயோ, இவரை திரும்ப நீங்க எப்பையில இருந்து சமைக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படி கேட்டா பட்டுன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். சரிங்க, காய்கறியை வெட்டியாச்சு. இப்ப சமைச்சிருவோமா? ம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நெய்யை ஊற்றணும். அப்புறம் இது கொஞ்சம் சூடாகணும். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் இதில் போடணும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா வதங்கிடும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் இதில் போடணும். எங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறிகளை அள்ளி கொட்டி எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த தயிரங்க, தயிர் எங்க? சரி இருங்க, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். எந்த டம்ளரால அரிசி போடுறோமோ அதால 1.5 மடங்கு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி அந்த ஜகடு எத்தனை டம்ளர்ல அரிசி போட்டோம்? 5. 5 கரெக்ட். இப்போ நம்ம 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றணும்.
அவ்வளோதாங்க. இப்போ அந்த அரிசியை கொட்டிடுவோமா? ஆ, ஆ. எடுங்க. போடுங்க.